அண்மைச் செய்தி. சென்னையில் சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில்கள் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்த ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். சென்னையில் சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில்கள் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்த ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னை எழும்பூர் சேத்துப்பட்டு இடையே மின்சார ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மின்சார ரயில்களிலிருந்து கீழே இறங்கி ஆபத்தை உணராமல் தண்டவாளத்தில் பயணிகள் நடந்து செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் நேற்றும் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போதும் சென்னையில் சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில்கள் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். சென்னை கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து எழும்பூரை நோக்கி 2 மின்சார ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன. எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாகவே 2 ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் செல்லும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. தண்டவாளம் மாற்றம் அல்லது சிக்னல் கோளாறு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக உடனடியாக 2 ரயில்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து எழும்பூர் ரயில் நிலையம் முன்பு தண்டவாளத்திலேயே தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. 2 ரயிலிலும் பயணம் செய்த பயணிகள் ஆபத்தை உணராமல் ஒரு பாதுகாப்பற்ற முறையில் தண்டவாளத்திலேயே இறங்கி பாதி வெளியிலேயே அவர்கள் செல்லும் நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த 2 ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து நின்று கொண்டிருக்கும் சூழலில் மற்றொரு புறநகர் ரயில் வேறொரு தண்டவாளத்தில் 2 ரயில்களையும் கடந்து செல்லக்கூடிய நிகழ்வும் ஏற்பட்டு இருக்கிறது. எதனால் இந்த நிகழ்வானது ஏற்பட்டது என்பது தொடர்பாக விசாரித்து வருவதாக ரயில்வே தரப்பில் கூறப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த பிரச்சனையானது விரைவில் சரி செய்யப்பட்டு போக்குவரத்து மீண்டும் சுமூகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.